வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் வழியாக புதுச்சேரி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி புதிய அமைச்சர் நியமன எம்எல்ஏ நியமனத்துக்கு மந்திரி உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கிறது. ஆந்திர மாநிலம் அருகில் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் 3 கிலோ எடை கொண்ட புலாசா ரூபாய் 18,000ற்கு ஏலம் போனது. திடீர் மூச்சு திணறலால் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயல்பாடுகள் குறித்து சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் கூடோ சீனிவாஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். கூட்டத்தில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன் இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும். துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டு உள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணப்பட்டு மற்றும் திம்மநாயக்கன் பாளையத்தில் இலவச மனை பட்டா வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்து உள்ள நிலையில் அதை இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி புதிய அமைச்சர் நியமன எம்எல்ஏ நியமனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கிறது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்த பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமார், நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கடந்த மாதம் 27ஆம் தேதி ராஜினாமா செய்தனர். புதிய அமைச்சராக ஜான்குமார், நியமன எம்எல்ஏக்களாக செல்வம், தீப்பாய்ந்தான், ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஜான்குமார் அமைச்சர் நியமனம் தொடர்பாக கோப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திலும், நியமன எம்எல்ஏக்கள் தொடர்பான கோப்பு ஜனாதிபதி அலுவலகத்திலும் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இருப்பினும் கடந்த 2 வாரமாக கோப்பிற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் ஜூலை 2 மற்றும் 7ஆம் தேதி நடக்க இருந்த பதவியேற்பு விழா கைவிடப்பட்டது. இதற்கிடையில் நேற்று புதிய அமைச்சர் ஜான்குமார் நியமன கோப்பிற்கும் நியமன எம்எல்ஏக்கள் கோப்பிற்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. தொடர்ந்து அதிகாரப்பூர்வ மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணையும் வெளியிட்டது. மேலும் புதுச்சேரி தலைமை செயலருக்கு முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டது. புதிய அமைச்சர் நியமன எம்எல்ஏக்கள் வரும் 14ஆம் தேதி பதவியேற்கின்றனர். நியமன எம்எல்ஏக்களுக்கு மதியம் 12:30 மணிக்கு சட்டசபையிலும், அதைத் தொடர்ந்து புதிய அமைச்சருக்கு கவர்னர் மாளிகையில் 1:30 மணிக்கும் பதவியேற்பு விழா நடக்கிறது. திண்டிவனம் வழியாக புதுச்சேரிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். செஞ்சியில் நேற்று பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரியில் உள்ள பூரணாங்குப்பத்தில் தனியார் ஹோட்டலில் இரவு தங்குகிறார். அவர் புதுச்சேரி வழியாக வரும்போது முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் உட்பட திரளான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளரை மலர் தூவி வரவேற்றனர். திடீர் மூச்சு திணறலால் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வயது 70 கடந்த மாதம் புதுக்கோட்டை அருகே நடந்த கார் விபத்தில் காயமடைந்து கடந்த சில நாட்களாக வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார். நேற்று அதிகாலை திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு விபத்தால் ஏற்பட்ட காயம் காரணமாக நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதா என டாக்டர்கள் பரிசோதித்தனர்.
அதைத் தொடர்ந்து அவருக்கு நிமோனியா காய்ச்சலால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என கருதி உடனடியாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய அஞ்சல் துறை குறை கேட்பு நாள் முகாம் வரும் 15ஆம் தேதி புதுச்சேரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடக்கிறது. அஞ்சல் துறை முதுநிலை கண்காணிப்பாளர் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் பொதுமக்களின் குறை கேட்பு நாள் வரும் 15ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் நடக்கிறது. இதில் வாடிக்கையாளர்கள் அஞ்சல் துறை சேவையில் உள்ள ரிஜிஸ்டர் லெட்டர், பார்சல், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், காப்பீடு தொடர்பானவை குறித்து தெரிவிக்கலாம். வாடிக்கையாளர்கள் தங்களது குறைகளை, ஆலோசனைகளை வரும் 14ஆம் தேதிக்கு முன்பாக பாண்டிச்சேரி கோட்ட அஞ்சல் அலுவலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். அனைத்து அஞ்சல் துறை வாடிக்கையாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் குறைகளை தெரிவித்து பயனடையுமாறு தெரிவித்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அருகில் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் 3 கிலோ எடை கொண்ட புலாசா ரூபாய் 18,000ற்கு ஏலம் போனது. தெலுங்கானா, ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தவளேஸ்வரம் அணை நிரம்பியதால் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதாவரி ஆற்றின் அருகில் உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதி மீனவர்கள் கோதாவரி ஆற்றங்கரையோரம் வலை வீசி மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் மீனவர் ஒருவர் வலையில் சுமார் 3 கிலோ எடை கொண்ட புலாசா என்ற வகை மீன் சிக்கியது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரத சத்து நிறைந்த இந்த மீனை ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது. இறுதியில் அந்த மீன் ரூபாய் 18,000ற்கு ஏலம் எடுக்கப்பட்டது. தில்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி செவிலியர், கல்லூரி பெண் பேராசிரியரிடம் ரூபாய் 9.69 லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெரிய காலாப்பட்டு தனியார் செவிலியர் கல்லூரியில் பணியாற்றி வரும் பெண் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசினார். அதில் பேராசிரியர் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என கூறினார். இதையடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியரை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டில்லி போலீஸ் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதில் பேராசிரியருக்கு மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் தொடர் இருப்பதாகவும் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய பேராசிரியர் 9,69,362 ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து பேராசிரியர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணியினை நேரு எம்எல்ஏ பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருவதால் சொந்த கட்டடம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து குபேர் நகர் 5வது குறுக்கு தெருவில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 34,32,000 செலவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நேற்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி உள்பட பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பூட்ஸ் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பூட்ஸ், சாக்ஸ், பந்து உள்பட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாட்டை மதன் செய்திருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் வழியாக புதுச்சேரி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி புதிய அமைச்சர் நியமன எம்எல்ஏ நியமனத்திற்கு மந்திரி
உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கிறது. ஆந்திர மாநிலம் அருகில் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் 3 கிலோ எடை கொண்ட புலாசா ரூபாய் 18,000ற்கு ஏலம் போனது. திடீர் மூச்சு திணறலால் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.